Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தமிழக தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அவர் புதுச்சேரியில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இப்ப தனி விமானம் மூலமா சென்னை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அடுத்தபடியாக புதுச்சேரிக்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார். புதுச்சேரியில அங்க பிரச்சாரத்துல ஈடுபட இருக்காரு. பிரச்சாரத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு 6:20 மணி போல சென்னை வருவார்னும், அதற்கடுத்தபடியாக பல்வேறு அமைச்சர்களையும் பல்வேறு கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க இருக்காரு அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த நிலையில சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தபடியா இப்ப புதுச்சேரிக்கு போகிறாங்க. அங்க புதுச்சேரியில அவர் ரோட் ஷோ நடத்த இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சென்னை வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய இந்த முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். பிரதமர் மோடி சென்னை வந்தடைந்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களோட மணிகண்டனும் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். மணிகண்டன், இப்ப புதுச்சேரிக்கு அடுத்தபடியா பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள இருக்காரு, அங்க ரோட் ஷோ நடத்த இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பிரதமர் மோடியினுடைய இன்றைய இந்த பயண திட்டம் என்னவாக இருக்கிறது, அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் என பிரதமர் மோடி அவர்கள் தரப்பிலிருந்து மேலும் நிலவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாண்டிச்சேரியில 31 வருடங்களுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பு தேதிக்கு முன்பதாக வரக்கூடிய 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வ செய்தி. இந்த நிலையில அனைத்து கட்சிகளுமே அதற்கான பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில என்டிஏ அலையன்ஸ் கூட்டணியுடைய தலைமை வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து, அவருடைய கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பரப்புரைய தொடங்கி இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி. அதற்காக நேரடியாக தற்போது தமிழ்நாட்டிற்கு விமானம் மூலமாக சென்னையில வந்து இறங்கியிருக்கிறார். இங்கிருந்து புறப்பட்டு டிரான்சிட் தனி ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு செல்ல இருக்கிறார். இங்கிருந்து புதுவைக்கு செல்லக்கூடிய அவர் புதுச்சேரியில பல்வேறு இடங்கள்ல பகுதிகளில் உரையாற்ற இருக்கிறார். ரோட் ஷோவின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பரப்புரை செய்ய இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த அண்மையில மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக புதுச்சேரியில சுமார் 2700 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்திருந்தார். அதற்கு பிறகாக மீண்டும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் மோடி தற்போது சென்னை விமான நிலையம் வருகை தந்திருக்கிறார். வரவேற்பு முடிந்து தற்போது ஹெலிகாப்டர்ல புதுச்சேரிக்கு செல்கிறார். தமிழக பாஜக தலைவர்கள் வரவேற்பு அளித்திருக்கின்றனர். மாலை 3:25 மணிக்கு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டருக்கு புறப்பட்டு புதுவை செல்கிறார். 4:15 மணி அளவுல புதுவை சென்றடையும் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட இருக்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பு வந்து ரோட் ஷோவை தொடங்கக்கூடிய மோடி அண்ணா சாலை வழியாக அண்ணா திடல் வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ சுமார் 1 மணி நேரம் நடைபெறுகிறது. இதுல சுமார் 30,000 பேர் பங்கேற்கின்றனர். பின்னர் மாலை 5:50 மணிக்கு புதுவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை திரும்புகிறார். இன்று மாலையும் நாளையும் சென்னையிலேயே அவர் இருக்க இருக்கிறார். சென்னையில உயர்மட்ட மாநில குழு உடைய ஆலோசனை மையக்குழுவுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துலதான் இந்த முக்கியமான முடிவுகள் பலவற்றும் எடுப்ப இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவை பொறுத்தவரையில சற்று முன்னர், அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் வேட்பாளர்களுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்ட கையோடு இப்போது மோடி தமிழகம் வந்திருக்கிறார். புதுச்சேரி வேட்பாளர்களை ஆதரித்து இந்த ரோட் ஷோ பரப்புரையை முடித்ததற்கு பிறகாக தமிழ்நாடு வரக்கூடிய மோடி எந்த ஒரு பரப்புரையும் செய்யவில்லை. அந்த மாநில மையக்குழுடைய முக்கிய ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொள்ள இருக்கிறார். பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் இடம் கிடைக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அண்மையில கட்சியுடைய மாநில தலைவர் கூட அவருக்கு பொறுப்பு இருக்கிறது, எந்த தொகுதி என்பதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் போது தெரிவிப்போம் என்றெல்லாம் கூறிய நிலையில முன்னாள் மாநில தலைவருக்கு அண்ணாமலைக்கு இதுல வாய்ப்பு இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல பரப்புரையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை இந்த மாநில மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பாரத பிரதமருடைய அலுவலகம் அழைத்திருப்பதன் பேர்ல
இன்று இரவு 8 மணிக்கு அண்ணாமலையும் சென்னை திரும்புகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணாமலையும் கலந்து கொள்ள இருக்கிறார். முதற்கட்டத்துல 4ஆம் தேதி வாக்குல பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல தொடங்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்த நிலையில பிரச்சாரம் இல்லை, இந்த ஆலோசனை கூட்டம் மட்டுமே நடத்தப்படுகிறது. எந்தவித பரப்புரையும் இல்லை, எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சந்திப்பும் இதுவரையில திட்டமிடப்படவில்லை என்பது அதிகாரப்பூர்வ செய்தியாக இருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு இடங்கள்ல பரப்புரைக்காக மாவட்டங்கள் இருக்கிறார். நாளை தினம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய திட்டம் அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில பிரதமரை சந்திப்பதோ பிரதமர் நிகழ்ச்சி அதாவது ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்து எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை. அவர் உள்ளிட்ட எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களையும் பிரதமர் சந்திக்கவில்லை என்பதும் பாஜக தரப்பு தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில பாண்டிச்சேரியில நடைபெறக்கூடிய தேர்தல்ல என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களையும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக சென்னை வந்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி. ரைட் மணிகண்டன், இப்ப ஏற்கனவே தமிழகத்தினுடைய இந்த வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த அறிவிப்பும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வெளியாயிடுச்சு. அதன்படி பார்க்கும்பொழுது அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம், அதாவது இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல எது குறித்து விவாதிப்பாங்க அப்படிங்கிற தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில முக்கிய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலருக்கும் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடமளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில ஒரு சிலருக்கு இதுல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்மையில சரத்குமார் கூட பாஜக மீதான அதிருப்தி இருப்பதாக தெரிவித்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அவர் தொடர்பான கருத்துக்களை மாநில தலைவரிடமும் அதே போல முக்கிய தலைவர்களிடமும் அளித்திருந்ததை பார்க்க முடிந்தது. அண்ணாமலைக்கு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என தகவல்கள் எழுந்திருந்த நிலையில இது தேசிய அளவுல பேசு பொருளாகி இருந்தது. தேசிய தலைமை இது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். தேர்தலை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னெடுக்க வேண்டும். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பணிகளை செய்ய வேண்டும். எவ்வாறான பணிகள் மேற்கொள்ள வேண்டும், திமுகவை எதிர்த்து போட்டி போடும் போது இவர்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், களப்பணிகள் ஆற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த மாநில மையக்குழுல அறிவுறுத்தல்களாக வழங்கப்பட இருக்கிறது. இன்றைக்குதான் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதற்குமான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறதாக தெரிகிறது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு மணிகண்டன். தமிழகத்தில் சென்னை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தபடியாக புதுச்சேரியில் ஹெலிகாப்டர் மூலமா பயணிக்கிறாரு, புதுச்சேரிக்கு போறாங்க. அங்கிருந்து புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு. இதற்கு அடுத்தபடியா திரும்பவும் சென்னைக்கு இன்று மாலை வருவாரு அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தபடியா மையக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருக்காரு, அவர்கள்கிட்ட ஆலோசனையிலையும் ஈடுபட இருக்காரு. அப்படிங்கிறதுலாம் பிரதமர் மோடி அடுத்தடுத்த பயண திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து பாஜகவினுடைய தமிழக வேட்பாளர் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. அரசியல் களத்தில் தொடர்ந்து பாஜக தரப்பிலிருந்து அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்திருக்கக்கூடிய நிலையில பிரதமர் மோடியினுடைய இந்த வருகை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.